ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். Hey, drop. தற்சமயத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போது ஒரு மேபி வந்து யாரோ ஒருத்தவங்கன்னா நம்ம யூஸரு நிறைய வந்து ஃபோனு இந்த மாதிரி நீங்கள் ஐஃபோன் வாங்குறது மேக்ஸிமம் வந்து சேவிங்ஸ் பண்ணுவீங்க இல்லையா? அந்த சேவிங்ஸை மேபி நான் சொல்கிறது ஒரு தங்கத்தை வாங்கிடலாம். ஓகேவா? என்னடா கண்டென்ட் சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு யோசனையாகவே இருக்கும். ஒன்றும் கிடையாது. ஒரு தங்கத்தோடைய விலை அதிகபட்சம் இன்னும் ஒரு 5 மாதத்தில் 1.5 லட்சம் கூட போகலாம். ஒரு பவுன் சொல்கிறேன், ஒரே பவுன். அப்போ நீங்கள் இந்த ஐஃபோன் வாங்குறது சேவிங்ஸ் வச்சுருக்கிறத விட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நகையை வாங்கி வச்சுக்கோங்க. என்னடா புது கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஐ திங்க் வந்து சேவிங்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பெனிஃபிட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா தங்கத்தை வாங்கி வச்சுருவோங்க. மேக்ஸிமம் வந்து வீண் செலவை தவிர்த்துட்டு இப்போயே நீங்கள் தங்கம் வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு பவுன் 85,000 கிட்ட வந்துச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5-6 மாதத்தில் 1.5 லட்சம் கூட வந்துடும். அப்போ நீங்கள் இப்போ வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுனுக்கு உங்களுக்கு 50,000 எக்ஸ்ட்ராவாக பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு 2 பவுன் 5 பவுன் 6 பவுன்லாம் வாங்கினீங்க அப்படின்னா எங்கேயோ போயிடும். இது ஒரு சின்னதான ஒரு டிப்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீண் செலவை தவிர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாலேஜை ஒரு 20 வயசுக்கு உள்ளேயே வந்து கெயின் பண்ணிக்கோங்க. லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ஒரு பக்கம் நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இன்னொன்று, நம்ம ஒரு மேரேஜுக்கு முன்னாடியே லைஃப்பை வந்து செட்டில் ஆகிடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க, 12வது முடிச்சிட்டிங்க, காலேஜ் போகிறீங்க. அந்த 3 வருஷம் படிக்க போகிறீங்க. இது ஆர்ட்ஸ் காலேஜ்னால் நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். ஆர்ட்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் டே தான் காலேஜஸ் இருக்கும். ஓகே, அந்த ஆஃப் டே காலேஜ் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், மீதி ஆஃப் டேவை நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன், எங்கள் குடும்பம் சரியில்லை, நான் வந்து நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த 12வது வரைக்கும் படித்தது உங்களுக்கு ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும்போது அந்த தாட்டை வந்து ஆஃப் டேவை நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியாக பயன்படுத்தி நல்லா படிச்சிங்க அப்படின்னா 3 வருஷத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக 18 ஏஜஸ் ஆகிடும். 3 வருஷங்கிற பாருங்க, 12வது முடிக்கிறதுக்கு அப்புறமே உங்களுக்கு 18+ ஆகிடும். அப்போது நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். உங்களுக்கு டைம் நிறைய இருக்கும். நிறைய சேவிங்ஸ் டைம் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு படித்தது ஞாபகம் இருக்கும். அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா படிக்கலாம். அந்த 3 வருஷத்தை ரொம்ப சுத்தாமல் கொஞ்சம் நீங்கள் நல்லா படித்து மதிப்பெண் எடுத்தீங்கனாலே கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த தாட் இருக்காது. டிகிரி படிக்கணும், ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. ஆனால் கொஞ்சம் இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. காலேஜ் படிக்கும்போது உங்களுடைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் ப்ளஸ்ஸு உங்களுடைய மேபி வந்து பிஸ்னஸ் என்ன ஸ்டாட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் சைடில் கண்டிப்பாக அந்த ஃப்ரீடமாக இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் படித்து முடிச்ச அப்புறம் வேலைக்கு போகும்போது உங்களுக்கு டைம்ங்கிறது கண்டிப்பாக இருக்காது. ஓகே, இதை நான் சொன்னது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இதே போல் நல்ல பல கருத்துக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.